ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணையில் இனி வர எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு எபிசோடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவும் அவங்க அப்பாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நிலா சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் இப்போவாது நீ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனோகர் சொல்கிறாரு, அப்படி இல்லைம்மா, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சு கொடுத்தேன், நீ ஆசைப்பட்ட படிப்பே படிக்க வச்சேன், ஆனால் நீ எங்கள் எல்லாரையும் மறந்துட்டு அந்த டிரைவர் கூட போயிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. நிலா அமைதியாக இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ போனதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாருமே சந்தோஷமாக இல்லை, நாங்கள் உன் மேலே கோவமாக தான் இருந்தோம், ஆனாலும் உங்கள் அம்மா அண்ணி அண்ணன் எல்லாருமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நிலாவும் ஃபீல் பண்ணுறாங்க, இல்லைப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் பண்ணது சரின்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, நான் வெயிட் பண்ணேன், ஆனால் நானுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மனோகர் சொல்கிறாரு, நீ இனிமேலாவது எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, எங்களை விட்டு போக மாட்ட, இனிமேல் எங்களோட இங்கேயே இருப்ப அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலா யோசிக்கிறாங்க, நம்ம அங்கே சோழனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோமே, சேரன் அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் அந்த வீட்டை விட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோமே, ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிலா யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ மனோகர் கேட்குறாரு, என்னம்மா அப்பா மேலே இருந்த பாசம்லாம் போயிடுச்சா அங்கே அந்த வீட்டுக்கு போகவும், அப்பாவெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிலா யோசிச்சுட்டே இருக்காங்க. பார்ப்போம், நிலா சத்தியம் பண்ணுறாங்களா, இல்லை மனோகருக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்களா, இல்லை சோழனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.